Hi, Chalakattis! எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் வீடியோட வந்திருக்கேன். அப்படின வீடியோனா ஸ்டடி டிப்ஸ் தான். So, உங்களுக்கு இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா மொத்தமா 6 ஸ்டடி டிப்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைமிங். நீங்க படிக்கிறதுல டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு ஸ்டடி பிளானர் நீங்க வந்து மேக் பண்ணிக்கோங்க. 6 to 7th வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நான் படிக்க போறேன். 7 to 8 பாத்தீங்கன்னா நான் மேத்ஸ் சப்ஜெக்ட் படிக்க போறேன் அப்படின்னு ஒவ்வொரு டைமிங்க்கு ஏத்தவாறு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டையும் உங்களால கவர் பண்ண முடியும். நீங்க நல்லா படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இல்லனா ஒரு half an hour இல்லனா ஒரு 15 minutes தான் நீங்க படிச்சிருவீங்க. இல்ல எனக்கு படிக்கவே ரொம்ப கஷ்டம்க்கா அப்படி மண்டையில ஏறுறது ரொம்ப கஷ்டம் என்ன மாதிரி நீங்களும்னா ஒரு 1 hour வந்து நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைமிங் வந்து ஒதுக்கலாம். சோ இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளாसेस எடுக்கும்போது நீங்க நல்லா கவனிக்கணும். பேக்ரவுண்ட்ல நாய்ஸ்க்கு ஐம் ரியலி சாரி. என்ன பண்றது, கொஞ்சம் வேலைகள் நடக்குது, அந்த சவுண்ட் தான். சோ ஓகே, பேக் டு த பாயிண்ட். டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து அவங்க கிளாसेस எடுக்கும்போது நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாவே கவனிச்சா மட்டும்தான் உங்களால படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி மட்டும் தான் இருந்துச்சு. பட் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனை ஓப்பன் பண்ணி கூகுளில் பார்த்தாலே எல்லாத்துக்கும் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இருந்தாலுமே டீச்சர்ஸ் எடுக்கிறது மாதிரி அது வராது. ஸோ ப்ளீஸ் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கும்போது அது ரொம்பவே உன்னிப்பாக கவனிங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எல்லாமே கேட்டு நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சும்மா பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்கிறது அப்படியே படிக்காம அதுக்கு அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து படிச்சீங்கன்னா ஈஸியாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மண்டையிலுமே அது நிற்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்கணும். ஸோ மோஸ்ட்லி இப்போ உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனுங்க தான் சுத்திட்டே இருக்கீங்க. ஸோ ஃபோனை யூஸ் பண்றதை விட்டுட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், பிள்ளைங்க கூட போய் விளையாடுங்க வெளியில. இந்த போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா பிள்ளைங்க கூட கொஞ்சம் வெளியில விளையாடலாம். இல்லைன்னா ஸ்விம்மிங் கிளாஸஸ் போகலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து படிச்சீங்கன்னா மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். இது போனையும் பார்த்துக்கிட்டு அங்க போன்ல ஃபுல்லாவே கான்ட்ரவர்சியா தான் இருக்கும். அந்த டென்ஷனையும் பார்த்துக்கிட்டு படிக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ போனை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண பாருங்க. போன் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயா இருக்கும்போது யூஸ் பண்ணுங்க, படிக்கும் போது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதான் பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிற இடம் எந்த மாதிரி இருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை மாடியில இருந்து படிப்பாங்க, இல்லைன்னா காலையில இருந்து படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது, படிக்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஸோ அதனால அப்படி இருந்து படிப்பாங்க. இல்லைன்னா நிறைய பேர் ரூம்ல இருந்து படிப்பீங்க, வெளியில டிவியோட அது சவுண்ட் வேற கேட்கும், அது வேற விஷயம். ஸோனா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணும்னா நான் ஒரு ஸ்க்ரீன்ல ஒரு போட்டோ போடுறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறது மாதிரி பாருங்க. ஒரு டெஸ்க் மேக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களோட டெய்லி பிளானர், வீக்லி பிளானர்லாம் எடுத்து வச்சுட்டு அதுல ஒரு காமான ஒரு லைட்டு போட்டுட்டு இருந்து படிங்க. ரொம்ப பிரைட்டர் லைட் வேண்டாம், கொஞ்சம் காமான லைட் போட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பக்கத்துல வச்சுட்டு படிச்சீங்கன்னா உண்மையாவே உங்களுக்கு படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஃபீலே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதான் பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் கேர் ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்கள கவனிக்கவே மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம படிக்கணும் கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருப்பாங்க, ரொம்ப படிப்பாளிகள். ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். என்ன பண்ணுங்கன்னா நிறையவே தண்ணி குடிங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்தி ஃபுட்ஸா எடுங்க, சுகர் வந்து சாப்பிடாதீங்க. நான்லாம் ரொம்ப சுகர் எல்லாம் சாப்பிட்டனால தான் எனக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் வந்திருக்கு, அண்ட் ரொம்பவே முக்கியம் ரொம்பவே ஃபேட்டியாகவும் இருக்கு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடாதுன்னா சுகரை மோஸ்ட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி பாருங்க. சிக்கன் எல்லாம் ரொம்ப எடுக்காதீங்க. இந்த பீஸா பர்கர் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சொல்றேன், நானே எனக்கு பீஸா பர்கர் எல்லாமே இருக்க முடியாது. பட் இருந்தாலும் சின்ன வயசுலயே கொஞ்சம் நிறைய சாப்பிடாம இருங்க. ஏன்னா அப்பதான் உங்களால படிக்கிறதுக்கான மூடை வந்து செட் பண்ணவே முடியும். எப்பவுமே நீங்க உங்களை ரொம்ப லேசியா நீங்க சாப்பிடாம தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாவே உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அதனால ரொம்பவே லேசியா இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ்
உங்க செல்ஃப் கேர் வந்து ரொம்ப முக்கியம். உங்களை நீங்க நல்லாவே பார்த்துக்கோங்க. இதான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5th பாயிண்ட். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் 6th பாயிண்ட் என்னன்னு பார்த்துருவோமா? வேற ஒண்ணுமே இல்ல, கோல் செட் பண்ணிக்கோங்க. இதுலயே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் மெத்தட்ஸ் பார்த்துட்டு நானுமே ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சூப்பரா ஒர்க் ஆச்சு. என்ன மாதிரி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரு பெரிய ஐஸ் கியூபை வந்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அதை எடுத்துட்டு வந்து உங்க பக்கத்துல வச்சுட்டு, ஸோ இந்த ஐஸ் கியூப் கரையிறதுக்கு முன்னாடி எனக்கு படிக்கணும். இந்த மாதிரி ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஈஸியாவே படிக்க வந்து டக்கு டக்குன்னு படிக்க தோணும். அது ஒரு கோல் மாதிரி தானே. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா ஒர்க் ஆகும். நான் வீடியோஸ்ல பார்த்துருக்கேன், நானுமே இது ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு சூப்பரா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒரு பெரிய கேண்டில் ஏதாவது ஏற்றி வச்சுட்டு அந்த கேண்டில் வந்து கரையிறதுக்கு முன்னாடி படிக்க பாருங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு கோல் மாதிரி தான். இந்த கேண்டில் வந்து எரிஞ்சு முடியறது முன்னாடி நம்ம படிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி கோலை செட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்கும் போது பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த டைமிங் போறதே தெரியாது. உங்களுக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் படிக்கிறது. உங்க மைண்ட் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை செய்யும். ஸோ இந்த மெத்தடையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளவுதான். ஓகே செல்லக்குட்டீஸ், அவ்வளவுதான். ஸோ நான் சொல்லியிருக்கேன் இந்த 6 டிப்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல எங்களுக்குமே நிறைய ஒரு டிப்ஸ் எல்லாம் தெரியும், ஸ்டடி டிப்ஸ்னா அதையுமே மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தவங்க பார்த்து பாத்தீங்களா அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் செல்லக்குட்டீஸ். பாய்.